నన్బర్గులకు వణకం. నా వెంకట్. ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னி. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்குது ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கூடூர் சந்தை. இந்த கூடூர் சந்தை சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸிலிருந்து ஏறக்குறைய ஒரு 125 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருப்பதியிலிருந்து ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னை மாதவரத்துலேருந்து எனி டைம் பஸ் இருக்குது. எல்லூர் போகிற பஸ்ஸில் ஏறி கூடூரில் இறங்கிடணும். எல்லூருக்கு ஏறக்குறைய ஒரு 45 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த கூடூர் வருது. கூடூர் பைபாஸ்லேருந்து ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கூடூர் சந்தை அமைஞ்சிருக்கு. சில நேரங்களில் நீங்கள் கூடூர் பைபாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சந்தைக்கு போகிற இடத்துல இறக்கிடுங்கன்னு சொன்னால் சில பஸ்காரங்க இறக்கிடுவாங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு தான் வரும். ஷேர் ஆட்டோ எல்லாமே இருக்கும். இந்த சந்தைக்கு வெள்ளாடுகள் கூட வரும் அப்படின்னு சொன்னாலும் நெல்லூர் ஜுடிப்பி செம்மறி ஆடுகளுக்கு தான் இது ஃபேமஸ்ஸு. நெல்லூர் ஜுடிப்பி செம்மறி ஆடுகளில் வளர்ப்பு குட்டிகள், தாயாடுகள், விதை கிடாக்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். கறிக்குட்டிகள் கூட வரும். பொதுவாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் குட்டிகள் நிறையவே வந்தது. ஆனால் மீடியம் சைஸ், சின்ன சைஸ்லாம் ரொம்ப கம்மியாக வந்தது. நெல்லூர் ஜுடிப்பி அந்த நெல்லூர் ரக குட்டிகளில் கூட பெரிய சைஸ் குட்டிகள் தான் அதிகமாக இருந்தது. சின்ன சைஸ் குட்டிகள் கம்மியாக தான் வந்தது. இந்த வாரம் திருச்சியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்காக நம்ம ஒரு 50 குட்டிகள் பக்கம் எடுத்தோம். அதே மாதிரி வாலாஜாபாத் பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்கு ஒரு 30 குட்டிகள் பக்கம் எடுத்தோம். பொதுவாக பார்த்திங்கன்னா மழைக்காலம் அப்படின்றதுனால வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான். பெரிய சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆவரேஜாக ஒரு 350 ரூபாய்க்கே நம்மளால் குட்டிகளை எடுக்க முடிஞ்சது. நம்ம அங்கே ஜோடி கணக்கில் தான் எடுத்தோம். ஏறக்குறைய 30 கிலோ இருக்கக்கூடிய குட்டிகளை நம்ம 10,200 அந்த மாதிரி ரேட்டுக்கு எடுத்தோம். அதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் நான் ஒரு 350 ரூபா அந்த ரேட்டில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது சின்ன குட்டிகளுக்கு பொருந்தாது. ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புன்னெல்லாம் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்போ ஒரு 2 வாரமாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல. இப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய குட்டிகளில் ஒரு 30 குட்டி ஜோடி 10,200 சொல்லி எடுத்தோம். இந்த குட்டிகள் ஆவரேஜாக ஒரு 30 கிலோ வரலாம். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு 350 அந்த மாதிரி ரேட்டில் குட்டிகள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வண்டியிலே பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற குட்டிகள்லாம் அந்த அணில் சாயல் மாதிரி ஒரு குட்டியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இந்த குட்டிகள்லாம் 19,400 அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஜோடி 19,400. இப்போ ஏற்றிட்டு இருக்கிற இந்த குட்டிகள் தான் ஜோடி 19,400 அப்படின்னு சொல்லி எடுத்தது. இது கூட 25 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா. ஒரு சிலது சின்ன குட்டி இருந்தாலும் பெரிய சைஸ் குட்டிகளும் இருக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு 25 கிலோ வச்சுக்கலாம். 25 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். நம்ம எடுக்கலாம் அதை சார். காசு வாங்கல அதுக்குள்ள இப்படி கக்கறையா கால் நல்லா இருக்கு. காது 19,400. இந்த குட்டிகளோட தோரணம் நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது. அதனால தான் 10 ரூபா போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குட்டிகளை 19,400 கொடுத்து எடுத்தோம். இந்த வண்டியில் ஒரு கடை இருக்குது. அது விதை கடைக்காக ஒரு நண்பர் எடுத்தார். அவர் நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான். நான் இங்கே குட்டிகள் எடுக்கிறதுல பிஸியாக இருந்ததுனால அவரே போய் எடுத்துகிட்டு வந்துட்டார். 36,000 ரூபா எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம கூட எடுத்து கொடுக்கல. ஆனால் கடை குவாலிட்டியாக இருக்குது. ஒங்கல் கடை அது. 6 மாதம் இந்த கடை அண்ணன் அவர் இன்னும் பிடிப்பார் போலுதா. அவங்க அது தனியாக போகிறது. அது ஓகே சார். ஆர்வம் இன்னும் பிடிக்கப்பா போலுது. அப்புறம் அந்த அவங்க என்ன ஆடு வாங்கினாங்க இல்லையா? இல்லை அண்ணன் கேட்குறேன். அவங்க ஒரு குட்டி மட்டும் தனியாக எடுத்தோம் ஒரு நண்பருக்காக. 7,400 சொல்லி எடுத்தோம். ஒரு 16-17 கிலோ இருக்கும் குட்டி. ஒரு ஃபேன்சியான கலரில் இருந்தது. அவர் விரும்பி எடுத்தார். 7,400 சொல்லி எடுத்தோம்.
இப்போ தனியாக ஒரு குட்டி மட்டும் பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. சில நண்பர்கள் அந்த ஒயிட்டு மட்டும் வேணும் சார் அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. அந்த மாதிரி ஒயிட்டு மட்டும் தனியாக பிரித்து எடுக்கும்போதும் ரேட்டு கூட சொல்லுவாங்க. நான் கூட இருந்து குட்டிகளை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே புக் பண்ணிங்க. இப்போ புக்கிங் சார்ஜ் ரூ. 1000 அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு குட்டிக்கு ரூ. 100 சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்தா ரூ. 1000 போக பேலன்ஸ் என்னவோ அதை நீங்கள் அங்கே கொடுத்தா போதுமானது. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா சேத்துப்பட்டு வரைக்கும் ஒரு வண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 20-25 குட்டி தான் நண்பர் ஒருத்தர் எடுக்கிறாரு, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நாயுடுபேட்டை, காலாஸ்திரி, ரேணிகுண்டா, புத்தூர், நகிரி, ஆற்காடு, ராணிப்பேட்டை, திருத்தணி இந்த பக்கத்துலேருந்து யாராவது குட்டிகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த வண்டியில் ஷேர் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை நம்ம விலை கேட்டோம். இந்த 5 குட்டிகளையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வண்டியிலேருந்து பொறுக்கி நம்ம எடுத்த குட்டிகள் தான் இது. ஜோடி வந்து 20 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. அதனால் நம்ம வேண்டான்னு சொல்லி இந்த குட்டிகளை எடுக்கலை. ఊరికే చూస్తున్నాం అంతే కానీ నచ్చినట్టు 6 పిల్లలు ఎత్తుకుంటాడు అంతే. ఏంది ఆయనకి 6 ఇచ్చిమంటే పొలకలు పట్టుకుంటే ఇట్లా పిల్లలు లేస్తున్నాడు దాని కూడా పట్టుకుంటే ఇచ్చేసేయాల్సింది ఇంకా. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளில் இருந்து ஒரு 6 குட்டி மட்டும் பொறுக்கி எடுத்தோம். ஜோடி வந்து 16,000 ரூபா. ஒரு குட்டி வந்து 8,000 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஆவரேஜாக பார்க்க போனால் ஒரு 20 கிலோவுக்கு ஏறக்குறைய இருக்கும். இந்த குட்டிகள் 21 கிலோ 22 கிலோ இருக்கலாம். அதிலேருந்து பொறுக்கி எடுத்தது தான் இந்த 6 குட்டி. இந்த 6 குட்டியும் நம்ம வண்டியில் இன்னும் ஏற்றலை. அவங்க ஆட்டோலேயே போட்டு வச்சுருக்கோம். இனிமேல் தான் நம்ம வண்டிக்கு ஏற்ற போகிறோம். இந்த குட்டிகள் வாலாஜாபாத்லேருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள். மொத்தம் வந்து 14 குட்டி. ஜோடி வந்து 11,000 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். பொதுவாக இந்த மாதிரி பொடி குட்டிகளை நம்ம எடுத்து கொடுக்குறதில்ல, அதை சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை. ஆனால் பொடி குட்டி தான் வேணும், ரேட்டு கம்மியில் வந்து நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக நேச்சரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி குட்டிகளை எடுத்து காப்பாற்றிடுவாங்க. ஸ்டார் அப்படிங்கும்போது ஜோடி வந்து 11,000. மொத்தம் எத்தனை குட்டி சார் இது நம்ம எடுத்தது? எடுத்துச்சு పెయింట్ వేసుకున్నా నువ్వే ఏడన్నా ఫస్ట్ ఎత్తేది ఇదే సైడ్లో ఏడేయమంటారు ఏయినా ఏడైనా இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேறு பேட்ச். இதுவும் 14 குட்டி. அப்போ பார்த்த குட்டிகளை விட கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள். இது ஜோடி வந்து 11,500 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். ஒரு குட்டி மேலே 250 ரூபா அதிகம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு. இந்த 3 குட்டியுமே சேர்த்து 16,000க்கு எடுத்தோம். ஒரு குட்டி 5,340 என்னவோ வரும். கடைசி டைம் ஆகிடுச்சு, அதனால் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த குட்டிகள் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்தது. சரி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு குட்டியும் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 13 கிலோ 14 கிலோ 6 குட்டிகள் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெல்லூர் ரக குட்டிகள். வேற ஒருத்தர் வாங்கியிருக்கிறாங்க. ஜோடி எவ்வளோ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். 14,600 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை வந்து 14,500க்குன்னு சொல்லி வேற ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. நம்ம 14 ரூபா வரைக்கும் கேட்டிருந்தோம். இதை அவங்க கொடுக்கல. இப்போ டைம் ஆன பிறகு கொடுத்துட்டாங்க. 14,500ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம கேட்கும்போது கூடுதலாக வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. டைம் ஆனதுனால கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னென்னா அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளெல்லாம் விற்றுட்டு பேலன்ஸ் இருக்கிற குட்டிகளை கொடுத்தாங்க. இப்போ நம்ம லேட்டாக எடுக்கும்போது இதுதான் பிரச்சனை. நல்ல குவாலிட்டியான குட்டிகள் எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான குட்டிகள் மட்டும்தான் நிற்கும். அந்த குட்டிகளை விலை கம்மியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம குவாலிட்டியான குட்டிகள் எடுக்கணுன்னா 10 ரூபா போனால் போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிஃபோராக தான் எடுக்கணும். வளர்ந்துடும் ஜாதி குட்டி இல்லை. 10,000 12,000 குட்டி எந்த ஊர் உங்களது? பள்ளிப்பட்டா.
இங்கே தான் திருத்தணி பள்ளிப்பட்டு வந்து కూర్చోనా ஒன்றும் இல்லை. కూర్చో తెల్లారిని తిరుగుతా ఉంటున్నావా నీకు ఏడంత ఓపిక இந்த நெல்லூர் ரக குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய குட்டிகள், அதாவது பெரிய சைஸில் நிறைய குட்டிகள் வந்தது. வெயில் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் கூட குட்டிகள் அப்படியே நிற்கிது. இந்த பேட்சில் இந்த வெள்ளை குட்டி மட்டும் பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து 9,500 கேட்குறாரு. இவர் வந்து 10,000 சொல்கிறாரு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி, கொம்பு வாட்டெல்லாம் நல்லா இருக்குன்றதுனால கேட்குறாங்க. 500 அது விலை படியல.